உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய உலகெங்கிலும் ஆண் பெண் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சமீப காலத்திலே போட்ட வீடியோக்களில் கேட்ட கேள்விகள் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்வது என்னுடைய கடமை இல்லையா? சிம்ம ராசி புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு, சார் வணக்கம், யாரு? சாந்தி. எனது உறவும் நட்பும் விரோதமான கசப்புகளை உண்டாக்கியது. ஏன்? அனலைஸ் பண்ணணும். லக்கணத்துக்கு 7ஆம் பாவகம் கெடணும். 7ஆம் பாவகத்தில் தீய கோள்கள், 7 6 8 12. அப்ப இனிமேலாவது கவனமா இருக்கிறதுக்கு சனி மூலமாக கிடைத்த ஒரு நல்ல செய்தி. அடுத்தது, அண்ணா ஹாப்பி நியூ இயர். பூமாரி, ஓகே, சேம் டு யூ. கீர்த்தனா, வாழ்த்துக்கள். கடகராசி மகர லக்கணம் ஆயில்யம் எப்படி இருக்கும்? பொது பலன் சார், இது ஜாதக பலனை பாருங்க. ஷாஜஹான் சிம்ம ராசி, மேச லக்கணம், மகரம், மேச லக்கணம், மக நட்சத்திரம். அஷ்டம சனி எப்படி சார் இருக்கும்? இந்த வீடியோவை பாருங்க. அப்புறம் ஜாதகப்படி, அதாவது அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அஷ்டம சனியில் ஆத்திரப்படக்கூடாது. உண்மையில் போகும்போதெல்லாம் முதல்ல பிடிக்க மாட்டான், இப்போ பிடிச்சி ஃபைன் போடுங்க. அதே மாதிரி நமக்கு தலைக்கவசம் அணிந்து செல்வது, இப்படிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா பொது பலனில் அதை நம்ம சொல்லக்கூடாது. ஜாதகத்தை பார்த்து நல்லா இருந்துச்சா தேவையில்லை. சசிதரன், யாரை சொல்கிறீங்கன்னு தெரியுது. மீனம். சசிதரன் கனடான்னு நினைக்கிறேன். நேற்று என்னமோ கூப்பிட்டுருந்தாருன்ட்டு கூப்பிட்டு என்கிட்ட பேசினார். நேற்று தான் 9.15 யாரை சொல்கிறீங்கன்னு தெரியுதுங்கிறார். அவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்து 2 வருஷம் ஆகிப்போச்சு, 1 வருஷம் ஆகிப்போச்சு, மறந்துட்டேன். பட் அவருக்கும் நினச்சிருக்கிறாரு. விஜயகுமார் சார், ஆல்வேஸ் மை ஸ்டார். தனுசு லக்கணம் மீனராசின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொஞ்சம் அனுப்பி விடுங்க விஜயகுமார் சார். குழந்தை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. தனுசுக்கு பொது பலனில் குரு பயிற்சி வருது இல்லையா? அது வீடியோ நான் போடுறேன். அப்போ உங்களுடைய ராசியவே பார்க்கும். ராசியை பார்க்கும்பொழுது அங்கே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கும். குழந்தைக்கு உண்டான முயற்சி நேச்சுரலாகவோ அல்லது டெஸ்ட் டியூபி அந்த பேபியாகவோ எதாக இருந்தாலும் அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. எந்த திசை நல்ல திசை? கும்பம் புத்தாண்டு சார். எல்லா திசையுமே தீர்மானிக்கிறது ரேணுகா தேவி அம்மாளுக்கு சொல்கிறேன். உங்கள் லக்கணம் தான் அப்சர்வைஸ். உங்கள் லக்கணத்துக்கு ஒரு கசப்பு சுவை பிடிக்காதுன்னு இருக்கும். அந்த டேஸ்டாக இருக்குமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கசக்கும். ராசியை விட்டுருங்க. ராசி கோச்சாரத்துக்கு தசாபதி லக்கணத்துக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் அப்டேட். கோகுல் மீனத்துக்கு சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்கள். மேசராசியில் 7.5 சனி யார் பாதிப்பார்கள்? மேசராசி கன்னியா லக்கணம்னு போட்டிருக்கிறாரு. உங்களுக்கே தனி வீடியோ இருக்குது கன்னியா லக்கணத்துக்கும் மேசராசிக்கும், அதை பாருங்க. அர்த்தாசிரம சனி என்ன? சனியால் நிறைய துன்பங்கள் பட்டாச்சு. இன்னும் கஷ்டம் அனுபவிக்க எதுவானாலும் ஓகே. பட்டு பழகி போச்சு. தனுசு சாகும் வரை நிம்மதி இருக்காது. தனுசு குணம் கிட்டத்தட்ட சரியா சொன்னீங்க சாருங்கிறார். அதாவது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. சில நேரத்தில் மௌனம் பரிகாரம். பேச்சினால் என்ன லாபம்? அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு உபதேசம் பண்ணி, அவ்வளோ தூரம் உபதேசம் பண்ணி அவன் அந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போனான்னா நம்ம அவ்வளோ நேரம் உட்காந்து பேசி என்ன பண்ணுறது? அதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வீரமணி, நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். துளசிமணி, கடகம் 4 லட்சம் கடன் எப்போ முடியும்னு கேட்குறார். நல்லேந்திரன், சாமி இதெல்லாம் வீடியோவில் இதில் சொல்ல முடியாது சாமி, ஜாதகத்தை பார்ப்போம். ஹாப்பி நியூ இயர் மகரம். எம்கே டிராவலர், வாழ்த்து. வணக்கம் ஐயா. கோகுலக்கண்ணன், மிதனம்,
லதா 100% உண்மை சார், நன்றி கண்ணி. அடுத்தது சங்கீதா, ரேவதி சூரிய திசை சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பொங்கு சனி இப்போது. மணிரத்னம் படத்தில் உள்ள டைலாக் மாதிரி கேட்டிருக்காங்க. தளபதி படத்தில் உள்ள டைலாக் மாதிரி. ரேவதி சூரிய திசை சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பொங்கு சனி. டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்தெல்லாம் கொடுத்து ஒரு டைம் ஜாதக பலன்களை என்கிட்ட ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்து கேட்டுக்குங்க. நீங்கள் ஃபோனை வைக்கிற வரைக்கும் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது கடகம், ஹரிகரன், மிகவும் அற்புதமான பதிவையா. நீங்கள் சொன்ன அனைத்தும் இந்த 2.5 வருடம் நடந்தது. இந்த காலத்தில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொண்டோம். நீங்கள் கடகராசி உடையவர், வாழ்க்கைக்கு சிறந்த ஆசானாக இருப்பதற்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, சுகமே என்ன சொல்றார். ஆக ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம். பல விதைகள் பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்கள்னால முளைக்காமல் போகிறது. எங்கே ஒரு 4 விதைகள் முளைத்து வரும் பொழுது அது பலன் அடையுது, பார்த்தீங்களா? அதனால நம்ம அந்த மாதிரி இவர் மாதிரி உள்ளவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹரிகரன் மாதிரி டேக் டைவர்சன். ஆசிரியர், ஒரு ஆசான் என்ன சொல்லுவார்? தவறான வழியை காட்டுவாரா? பேச முடியாம தொண்டையில பிரச்சனை இருந்தாலும் பேசிட்டு இருக்க பார்த்தீங்களா? ஆக நல் வழிப்படுத்தணுங்கிற ஒரே எண்ணம். அதுல 4 பேர் கை தூக்கி ஜார்ஜ் பெர்னான்சா ஒரு உரையை ஆற்றும் பொழுது சரியான மழை, 4 பேர் கொடை பிடிச்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நண்பர் கேட்கிறார், 4 பேர் இருக்கா, கேன்சல் பண்ணிட்டு போயிடலாங்க. இல்லைங்க, 4 பேராவது எனக்காக காத்து நிக்கிறான்ல, அந்த 4 பேருக்கு நான் பேசணும், என் பேச்சை கேட்க 4 பேராவது இருக்காங்க. அந்த மாதிரி நான் சொன்னதை மாற்றிக்கொள்ள ஹரிகரன் வந்தது, வாழ்த்துக்கள். குரு, தனுசு ராசி, புத்தாண்டு பலன். ஐயா வணக்கம், நான் ஒரு விவசாயி, எனக்கு வயது 61, மூல நட்சத்திரம், மீன லக்கணம், எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கூறுங்கள் ஐயா. அதாவது ஒன்று சொல்றேன், விவசாயம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். மீன லக்கணத்திற்கு 5ஆம் பாவாதிபதி ஆகிய பூர்வ புண்ணியம், முன்னோர்கள், பரம்பரை, அது வழியாக வந்த விவசாயத்துக்கு உண்டான சந்திரன், கர்மா என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் குரு வீட்டில் இருப்பதால் நெல் விவசாயி, நெல் உணவு சார்ந்தது. அது அந்த லாஜிக், நீங்கள் 61 வயசாச்சு, அதில் இருக்கீங்க, மீண்டும் அதிலே இருப்பீங்க, ஆயுளுக்கு அதிலே இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சியை தசாபுத்தியினுடைய அடிப்படையில் கொடுக்குமே ஒழிய நீங்கள் வேறு தொழிலை மாற்ற வேண்டாம். நல் வாழ்த்துக்கள் ஐயா, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.